Good morning students. Complex number chapter la second chapter la 2.6 exercise பார்க்க போறோம். third sum பார்க்க போறோம். Obtain the Cartesian form of the locus of z வந்து x plus iy கொடுத்திருக்காங்க. In each of the following cases. 4 subdivision கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. z ஓட வேல்யூ போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஈஸி இந்த sum. நல்லா கவனிங்க. Real part of iz the whole square equal to 3. அது first subdivision. Imaginary part of 1 minus I into z plus 1 equal to 0. z plus I equal to z minus 1. அடுத்து z bar equal to z power minus 1. 4 subdivision கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து ரியல் பார்ட் ஆஃப் iz the whole square equal to 3. அப்போ முதல்ல நம்ம iz எழுதிக்கலாமா? I இன்ட்டு இசட்டோட வேல்யூ என்னது? x plus iy. அப்போ உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது I இன்ட்டு x என்னது? ix. I இன்ட்டு I என்னது? I ஸ்கொயரு y. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஐ ஸ்கொயரோட வேல்யூவை நம்ம போட போகிறோம். ஐஎக்ஸ் மைனஸ் ஒய். ஏன்னா ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1 ஆயிரும். -1 இன்ட்டு ஒய் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -y. அடுத்து நம்ம எழுதும்போது -y ப்ளஸ் ஐஎக்ஸ்னு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ ரியல் ஆஃப் ஐஇசட்டோட வேல்யூ வந்து என்னது? -y. அப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் இது வந்து கொடுத்துருக்காங்க. ரியல் ஆஃப் ஐஇசட் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இதில் என்ன கிடச்சிருக்கு? இதோட வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்கு? -y. அப்போ -y த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. அப்போ -y த ஹோல் ஸ்கொயர்னா -y இன்ட்டு -y போடும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். y இன்ட்டு y என்ன கிடைக்கும்? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. அப்போ ஹென்ஸ் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இஸ் என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு? y ஸ்கொயரோட வேல்யூ வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ரியல் பார்ட்டு தான் எழுதணும். அதனால தான் நம்ம -y போட்டிருக்கோம். இமேஜினரி பார்ட் கேட்டால் மட்டும்தான் நம்ம x போட்டிருப்போம். ஆனால் இங்கே ரியல் பார்ட்டுன்னு கொடுத்துருக்கனால இதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போது -y போடணும். அடுத்து அதை இது வந்து கொடுத்துருக்க கிவன். அப்போ அதில் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இமேஜினரி பார்ட் ஆஃப் 1 minus I into z plus 1 equal to 0. அப்போது சொல்யூஷன் எழுதிக்கோங்க. அப்போ 1 minus I இசட்டோட வேல்யூ என்னது? x plus iy plus 1. இப்போ ஒவ்வொன்றும் உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணலாமா? 1 into x x, 1 into iy minus I into x minus ix minus into plus minus I square y plus 1. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த I ஸ்கொயரோட வேல்யூவை தான் இதில் போட்டிருப்போம். அப்போ x plus iy minus ix minus into minus 1 y plus 1 equal to 0. இந்த இடத்துல I ஸ்கொயரோட வேல்யூவை நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x plus iy minus ix minus into minus ப்ளஸ் ஆயிரும். y plus 1 equal to 0. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதியிருக்காங்க? yயோட வேல்யூ எழுதியிருக்காங்க மைனஸ் எக்ஸோட வேல்யூ. அதாவது இமேஜினரி பார்ட் மட்டும் வேணும். ஸோ அதனால் y மைனஸ் எக்ஸ். இமேஜினரி பார்ட்னா இதுவும் மட்டும்தான் வரும். அப்போ y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அது இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும்போது x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இஸ் x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அதாவது முதல்ல எப்போவுமே x டேம் எழுதிட்டு தான் y டேம் எழுதுவோம். ஸோ அதனால் x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். z ப்ளஸ் ஒய் மாடுலஸ் ஆஃப் ஈக்குவல் டு z ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1. அப்போது இசட்டோட வேல்யூவை போட்டுடலாமா? x ப்ளஸ் iy ப்ளஸ் I ஈக்குவல் டு x ப்ளஸ் iy மைனஸ் 1. அப்போது x ப்ளஸ் I இங்கேயும் I இருக்குது, இங்கேயும் I இருக்குது. அப்போ காமனாக எடுத்துடலாமா? I இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 1 ப்ளஸ் iy. இப்போ மாடுலஸை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இங்கே வந்து x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை நம்ம விரித்து எழுதுவோம். அதுதான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம். x ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ரெண்டு பக்கமும் x ஸ்கொயர் இதை மைனஸ் கொண்டு வரும்போது அது கேன்சல் ஆயிரும். ஒய் ஸ்கொயர் இதையும் மைனஸ் கொண்டு வரும்போது அதுவும் கேன்சல் ஆயிரும். 2y minus 2x இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 0. அப்போ 2 நம்மளுக்கு காமனாக எடுத்தோம்னா என்ன வரும்? 2 அதாவது இந்த ஸ்டெப்பில் அடுத்து என்ன வரும்? 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ்
எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போது நம்ம y ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த மல்டிப்ளிகேஷன் கீழே வரும்போது டிவிஷன் ஆயிருமா, அப்போ 0/2 உங்களுக்கு என்ன கிடச்சிரும் 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ ஹென்ஸ் த ரெக்வயர்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள், z பார் ஈக்குவல் டு z பவர் -1. அப்போ z பார் ஈக்குவல் டு சொல்யூஷனை முதல்ல எழுதியிருக்கோம் z பவர் -1. அதை எப்படி எழுதலாம், நம்ம 1/zன்னு எழுதிக்கலாமா, ஏன்னா இது மேலே பவரில் போகும்போது அது -1ஆக சேஞ்ச் ஆகும், அதனால தான் நம்ம 1/zன்னு எழுதியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, z பார் இன்ட்டு z ஈக்குவல் டு 1. அதுதான் இந்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம், z இன்ட்டு z பார் ஈக்குவல் டு 1. இது என்ன எழுதலாம், நம்ம மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 1. மாடுலஸ் ஆஃப் zோட வேல்யூ என்னது x ப்ளஸ் iy, அதுதான் நம்ம x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, which is the required Cartesian equation. இவ்வளோ தான் இந்த சம்மு. எது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.